தாவேக்கவில் இணையும் அன்பில் மகேஷ். பச்சை துரோகிடானி உதயநிதி ஆவேசம். கருணாநிதி அன்பில் தர்மலிங்கம் தொடங்கி மு.க.ஸ்டாலின் அன்பில் பொய்யாமொழி, அதற்கடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் என்று 3 தலைமுறைகளாக தொடர்ந்த நட்பில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பின்பு திமுக கூட்டங்களில் அவரை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த பி.டி. அரசகுமார் கைதுக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் நட்பில் விரிசல் விழுந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 100 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ள பி.டி. அரசகுமார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பி.டி. சுகுமார் கைது செய்யப்பட்ட பின்புதான் அன்பில் மகேஷ் தனக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. 100 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் பி.டி. அரசகுமார் என பரவலாக செய்திகள் வெளியானாலும் கூட சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷுக்கு தமிழகம் முழுவதும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வசூல் செய்து கொடுத்தவர்தான் பி.டி. அரசகுமார் என்கின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் உதயநிதி ஸ்டாலினிடம் சென்றிருக்கிறது. மேலும் தன்னுடைய நண்பன் அன்பில் மகேஷ் மனைவி பெயரில் 2 CBSE பள்ளி செயல்பட்டு வரும் தகவலும் உதயநிதி ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. மேலும் ஒரு தொழிற்சாலையும் செயல்பட்டு வருவதும் உதயநிதி கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய நண்பன் தனக்கே தெரியாமல் பல கோடி சொத்துக்களை சேர்த்தது மிகப்பெரிய அளவில் உதயநிதி ஸ்டாலினை அப்செட் ஆக்கியிருக்கிறது. இந்த நிலையில் அன்பில் மகேஷ் தன்னுடைய மூத்த மகன் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல இருக்கும் சூழலில் தன்னுடைய ஆசானான மு.க.ஸ்டாலின் மற்றும் தன்னுடைய நண்பரான உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து மகனுக்கு ஆசி வாங்க முயற்சித்து செய்திருக்கிறார். இதில் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தன் மகனுக்கு ஆசி வாங்கியவர் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க முடியவில்லை. தன் நண்பன் அன்பில் மகேஷ் தன்னுடைய மகனுக்கு ஆசி வாங்க உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க முயற்சித்த போது, இப்போதைக்கு எனக்கு அன்பில் மகேஷை சந்திக்க விருப்பமில்லை என்று ஒரே போடாக போட்டுவிட்டாராம் உதயநிதி ஸ்டாலின். அந்த வகையில் தன்னுடைய மகனை வைத்தாவது உதயநிதி ஸ்டாலினிடம் நெருங்கிவிடலாம் என்கிற அன்பில் மகேஷின் முயற்சி தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையில் சிறையில் இருக்கும் பி.டி. அரசகுமார் பல விஷயங்களை போலீஸ் விசாரணையில் போட்டு உடைத்துள்ளதால் கடந்த கால திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய ஊழல் அரங்கேறியிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. அந்த வகையில் இதில் அன்பில் மகேஷ் வசமாக சிக்கக்கூடும் என்பதால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தாவேக்கவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் அன்பில் மகேஷ். அந்த வகையில் தன் மீது வரும் வழக்குகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள அன்பில் மகேஷுக்கு ஒரே வழி, ஒன்று பாஜகவில் இணைய வேண்டும் அல்லது தாவேக்கவில் இணைய வேண்டும். ஆகையால் விரைவில் பனையூர் சென்று தாவேக்கவில் அன்பில் மகேஷ் இணைய அதிக வாய்ப்புள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.